ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. அமேசான்ல ஆணையிட்ட ஒரு சிப்பம் வீட்டுக்கு வந்துச்சு. இந்த ஹாலோவினுக்கு என்ன வேஷம் போடலான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நீ பிரெடேட்டர் மாதிரி போடு, ஸ்னூப் டாக், ஜாக் ஸ்பேரோ, பாப் மார்லி இந்த மாதிரி பல ஐடியா கொடுத்தாங்க. சரி, வந்த சிப்பத்தை திறந்தேன். உங்களுக்கே தெரியும், கடல் கொள்ளையன் ஜாக் ஸ்பேரோ. திறந்து பார்த்தா என்னமோ கந்த துணி மாதிரி இருந்துச்சு. இதுவாடா ஜாக் ஸ்பேரோ ஆடை, சரி போட்டு பாப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தா கடல் கொள்ளையன் மாதிரி இல்ல, கடல் பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு. சரி, முக ஒப்பனை ஏதாவது பண்ணா தேர்தா பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹெர்பல் மூன் பியூட்டிஸ் பார்க்க நான் போனேன். அகிலா நம்மள அன்போட வரவேத்தாங்க. வாழ்க்கையில முதன் முறையா முழு முக ஒப்பனை பண்றேன். ஒப்பனை பண்றதை விட அந்த ஒப்பனை பண்றதுக்கு உட்காந்துருக்கணும் பாருங்க. ஐயோ, வாய்ப்பில்ல ராஜா. மூஞ்சில பூராலாம் விட்டாங்கப்பா. ஒரு வழியா ஒப்பனை முடிஞ்சு பார்த்தா கருந்தல் கண்ணாயிரம் மாதிரி இருந்தேன். நான் ஆடையில சில பல மாற்றங்களை செஞ்சுட்டு நான் ஆடையை மாட்டிட்டு வெளில வந்தேன். மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இருந்தேன். என்ன பாலாஜி, உனக்குள்ள பல ரூபங்கள், எப்பதான் ஜாக்ஸ் பரவ மாறுவ? உங்க கேள்விக்கு இதோ பதில். ஃபைனல் டச்சை போட்டு பார்த்தா நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஜாக் மாதிரி ஒரு வாக்க போட்டேன். பிறகு டொரண்டோல நடக்கிற ஹாலோவின் அணிவகுப்புக்கு போனேன். இதுக்கெல்லாம் யார வரப்போறா அப்படின்னு போய் பார்த்தா சரியான கூட்டம். நான் தான் கிறுக்க பயப்படலன்னு பார்த்தா இங்க நம்மள மாதிரி நிறைய இருக்குதுப்பா. ஒவ்வொரு அலங்காரமும் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம லைட்டு போட்ட லிங்கேஷ், கன்னியாஸ்திரி பேயி, கொல்லிவாய் பிசாசு, இந்த ஐட்டத்தை பார்த்து நானே பயன்ட்டேன். அப்புறம் மணமகள் மல்லிகா பேயி, நட்சத்திர போர் வீரன் போபா ஃபெட்டு, கருட புராணம் அந்நியன், கனடா காட்டேரி, இந்த மாதிரி பேய்களின் ஊர்வலம் ஏராளம் ஏராளம். இதுல நான் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடந்துச்சு. நம்ம நிஜமான ஜாக்ஸ் பாரு நினைச்சிட்டாங்க போல இருக்குது. நம்ம கூட பல பேர் போட்டோ பிடிச்சிக்கிட்டாங்கப்பா. நம்ம ஜானி டெப்பை ஜம்ப் பண்ணி வந்திருந்தா கூட இவ்வளவு போட்டோ பிடிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம கூட அவ்வளவு போட்டோ. நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்பா. எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், நான் மேக்கப் வேற மாதிரினா ஜானி டெப் மாதிரியே இருக்கிறேனா. கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. கடைசியா நடந்த பேயாட்டத்தை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டேன்பா.